சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்ஜரியை விட என்கிட்ட பேஷண்ட்ஸ் காமனா வந்து சொல்ற பிரச்சனை கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். பேஷண்ட்ஸ் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் நான் சர்ஜரி வழியை கூட தாங்கிக்கிட்டேன், ஆனா இந்த மலச்சிக்கல் பிரச்சனை என்னால தாங்கவே முடியல, இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த மலச்சிக்கல் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொடுக்குற மயக்க மருந்தும் வலி மாத்திரைகளும் சாப்பிட்றதுல வந்து உங்க குடலோட வேகம், அதாவது கிளியரன்ஸ் ஆஃப் மோஷனை வந்து ஸ்லோ பண்ணி விட்டுரும். ஸோ இது ஸ்லோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மலச்சிக்கல் வரும். ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? முதல் விஷயம், உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு சர்ஜரி முடிஞ்ச உடனே சீக்கிரம் நடக்க ஆரம்பிங்க, அதாவது லைட் வாக்கிங் அட்லீஸ்ட். ஸோ இப்போ நம்ம லைட் வாக்கிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம குடலும் சேர்ந்து மூவ் ஆகும்போது நமக்கு மலச்சிக்கலுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ரெண்டாவது விஷயம், டயட், ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது உங்களுக்கு மலச்சிக்கலுக்கான பிரச்சனை ரொம்ப கம்மியாது. அதாவது வாழைப்பழம், தண்டு வகைகள், கீரை, பச்சை காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கான சான்சஸ் கம்மியாயிருக்கு. மூணாவது விஷயம், இதையும் மீறி சில பேர்த்துக்கு கான்ஸ்டிபேஷன் கண்டினியூஸா இருக்கலாம். ஸோ அப்போ நீங்க உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு லாக்ஸேட்டிவ்ஸ் ஆர் ஸ்டூல் சாஃப்ட்னஸ், அதாவது மலச்சிக்கல்ல குணப்படுத்தக்கூடிய சிரப்ஸ், இதை வந்து நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணலாம். இதனால வந்து நம்ம பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மலச்சிக்கல்ங்கிறது ரொம்ப காமனான விஷயம் நினைச்சுக்கிறாங்க. பட் ஆனா அது அப்படி கிடையாது. மலச்சிக்கலையும் சரி பண்ணாதான் ஹாப்பியான ஒரு போஸ்ட் ஆபரேட்டிவ் ரெக்கவரி இருக்கும்.